Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எஸ்எம்சி பேஸ்டு ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத ப்ரீ மார்க்கெட்டாக நம்ம இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நம்மளோட யூடியூபோட கான்செப்டே வந்து இப்போ கோர் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சப்ளைலேருந்து செல்லு இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது அந்த மூமெண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணுறது தான் நம்மளோட இந்த யூடியூபோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ரோச் பண்ணாமல் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுட்ருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சுட்ருப்பீங்க. அதை வச்சு ப்ராஃபிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதை எடுத்து நீங்கள் பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ப்ராஃபிட் அப்புறம் உங்களோட நாலேஜ் எல்லாமே வந்து க்ரோ ஆகும். நான் செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் பை அண்ட் செல் போகக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் டோட்டலாக ஃபுல்லாக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. எதுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம்சி கோர்ஸை ஹை எண்டுக்கு கொண்டு போயிட்டோம். ஸோ அந்த எஸ்எம்சி கோர்ஸ் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் எவாலுவேட் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி இயர் எவ்ரி மந்த் வந்து புதுசாக கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்போது புதுசாக அதை நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். எஸ்எம்சியை மாற்றணும் அப்படின்னு கிடையாது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு செட்டப்ஸை கிரியேட் பண்ணணும். இப்படி நடந்தால் நம்ம இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கலாம், இந்த மாதிரி சினாரியோக்கு இப்படி வந்து என்ட்ரி போகலாம் அப்படின்றத நம்மளோட அந்த செட்டப்ஸை சேஞ்ச் பண்ணுறது தான் எவாலுவேஷன். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட் பண்ணும்போது அவங்க வந்து பெட்டரான என்ட்ரிஸை வந்து பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ரைட்டா? ஸோ நம்ம சப்போர்ட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சப்போர்ட்லாம் நான் ஓவர்லோடாக கொடுக்கும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு பிளானில் வந்து இருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய லெவல்லே போய் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது அந்த கோர்ஸை வந்து பை பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அக்டோபர் 15க்குள்ளேயே நீங்கள் வந்து ரெக்கார்டிங் கோர்ஸோ லைவ் கிளாஸோ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த கோர்ஸ் அப்படியே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடச்சிரும். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி அனலைசிஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து கோல்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் புதுசு அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துருங்க. நீங்கள் வந்து எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்படியே யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற வீடியோக்கு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருங்க. ஏன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கிற வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரைட்டா? ப்ரீவியஸ் வீடியோவை பேஸ் பண்ணி தான் என்டையர் வீடியோ வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோ ஃபாலோ பண்ணி தான் அடுத்தடுத்த வீடியோ வரும். அப்போ நீங்கள் இந்த வீடியோ டைரெக்டாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சம் விஷயங்கள் வந்து புரியாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்ன என்ன பார்க்குறீங்களோ அது வந்து ஈஸியாக புரியும். அதுக்காக சொல்கிறோம். ஓகே. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் இப்போது இது வந்து நம்ம பிஓஎஸ்ஸாக எடுக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கோல்டு வந்து அப்படியே டோட்டலாக மேலேயே போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து மேலே போகிறோன்னா அந்த சென்டிமெண்ட்டுக்கு நம்ம பை வந்து அப்ரோச் பண்ணிக்கிறது பெட்டர் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ இது பிஓஎஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கு. இந்த டிமாண்டில் நம்ம இவ்வளோ பெரிய டிமாண்டில் பை பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி ஒரு ஹிடன் டிமாண்டை எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்கான், இங்கே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்லேயும் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ 5 மினிட்ல இந்த இடத்துல நம்ம டிஸ்கார்டில் மென்டாஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இதை வந்து சோச்சா எடுத்துக்கிட்டு இதை வந்து பிஓஎஸ்ஸாக எடுத்துகிட்டு இதை சோச்சா எடுத்து
அப்டேட் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ 2 இடத்துல அப்டேட் வந்து குடுத்துருந்தாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ல டைரக்ட் என்ட்ரி, இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ல டைரக்ட் என்ட்ரி குடுத்துருந்தாங்க. ஸோ டைரக்ட் என்ட்ரி மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு, இப்போ வந்து இந்த இடத்துல போயிட்டுருக்கான். ஸோ நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேனான்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கல. ஸோ நான் கோல்டுல ஒரு 1 வீக்கா நான் பண்ணல. இந்த லாஸ்ட் வீக் நான் ட்ரேடே வந்து பண்ணல. ஸோ நான் ஆக்சுவலா ஃபுல் ட்ரேடே நான் பண்ணல. ஏன்னா என்னோட பர்சனல் ஒர்க்னால ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். ஒரு 3, 2 ட்ரேடு தான் வந்து பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரன்னிங் ட்ரேட்ஸ் தான் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே. இப்போ இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ல மார்க்கெட் மிட்டிகேட்டட் பிரேக் ஈவன் குடுத்துருக்கு. இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து எடுத்துட்டு மேல போயிட்டுருக்கான். ரைட்டா? சரி. இப்போ அடுத்த என்ட்ரி எங்க இருக்கு? அப்படின்றத பார்த்தலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைன வந்து நமக்கு மார்க்கெட் வந்து பிஓஎஸ் பண்ணா, நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய டிமாண்ட் அப்படின்றது ஒரே ஒரு டிமாண்ட் தான் இருக்கு. இப்ப இந்த சினாரியோக்கு. ஸோ எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரே ஒரு டிமாண்ட். ஒரே சிங்கிள் டிமாண்ட் தான். அப்போ நம்ம அப்ரோச் பண்றது சூப்பரா அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க போயிட்டு நமக்கு பிஓஎஸ் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டிமாண்ட் வேலிட். இல்லனா இது வேலிடே கிடையாது. இது டிமாண்டே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பிஒய்ஸ்ன்னு நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லைனை பாடி க்ளோஸ் பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு இந்த டிமாண்டில் என்ட்ரி போயிட போறீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இந்த ஹையை பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால இந்த டிமாண்டை பற்றி நான் சொல்கிறேன். டிமாண்டுக்குள்ளே 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்குறோம். 15 மினிட்ஸில் நமக்கு சூப்பரான ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கெல்லாம் ரீஃபைன்மெண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இது ஒன்று மட்டும் தான் ரீஃபைன்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் எந்த மாதிரி கேண்டில் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது ஒரு அளவுக்கு ஃபுல் சைஸ் பாடி கேண்டில் மாதிரி இருக்குது, 50% பாடி கேண்டில் மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம ரீஃபைன்மெண்ட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவை ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்படி இருந்தானா ரீஃபைன்மெண்ட்ஸை ஃபெயில் பண்ணலாம், இல்லைனா ரீஃபைன்மெண்ட்டையே ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகலாம். அப்போது இந்த லைனை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு லிக்விடிட்டி ஜோனாக நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டாலர் சிம்பிள் போட்டுடலாம். ஸோ இது வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக பார்த்துக்குங்க இந்த மார்க்கிங்ஸை. ஓகேங்களா? வந்துட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நமக்கு இங்கே பிஒய்ஸ் நடக்கணும். இன்கேஸ் பிஒய்ஸ் நடந்திருந்தால் இந்த ரீஃபைன்மெண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்த சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபைன்மெண்ட்டையும் பிக்கு விட்டுட்டு இந்த லோவை அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே தான் வந்து பை இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல இந்த இடத்துல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான், மேலே போயிருக்கான். ஸோ 15 மினிட்ஸ் ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி வரலாம். இந்த 15 மினிட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் இதில் வந்து நம்ம ஸ்கேல்ப்ஸ் பண்ணுறது தான் பெட்டர். இந்த மாதிரி குட்டி குட்டி டிமாண்ட்ஸில் ஸ்கேல்ப் பண்ணுறது பெட்டர். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு சூப்பரான ஒரு ஐடியம், பக்காவாக ஒரு ஐடியம் வந்து கொடுத்துருக்கான். ஸோ செஷன்ஸ் ஆன் பண்ணி பார்த்துலாம். ஸோ நியூயார்க் வந்து கொடுத்துருக்கான். டிமாண்டும் வந்து நியூயார்க்கோட தான். அப்போது நல்லா பார்த்துங்க, 15 மினிட்ஸில் இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது. ஸோ கரெக்டான ஒரு மேனுவல் இன்டியூஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கான். சூப்பர். அப்போது இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது கோல்டில். இந்த டிமாண்டில் ஒரு கண்ணை வச்சுக்கோங்க எல்லோரும். ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்த மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை சீக்கிரமாக முடிக்கலாம். நீங்கள் 10 மணி நேரம் வீடியோ போட்டால் கூட போதும் ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிற ஆளாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ணி விட்ருங்க. எத்தனை பேருக்குலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட்டை கொடுக்கும். டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. இந்த என்டையர் வீக் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவே அப்லோட் பண்ணல. ஆக்சுவலாக ஒரு 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன ரீசன்னா, என்னோடய பர்சனல் ஒர்க்கு ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கரெக்டான வரவேற்பு இல்லை என்னோடய வீடியோஸுக்கு யூடியூப்பில். ஸோ அதனால் நான் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக சரி பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம், நெக்ஸ்ட் வீக் நாளைக்கு பண்ணலாம், டே ஆஃப்டர் டுமாரோ பண்ணலாம் அப்படின்ட்டு நான் விட்டுருவேன். ஸோ நிறையா லைக்ஸ் வருது அப்படின்னா, லைக்ஸ் நிறையா பார்க்கும்போது நமக்கே ஒரு ஃபயர் ஆயிரும் உள்ள. அப்போ நிறைய வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நமக்குள்ளேயே ஒரு புஷ் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் லைக் வந்து போடுங்க அப்படின்ட்டு சொல்கிற ரீசனே அதுதான். கண்டிப்பாக லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கொடுக்குறதே ஒரு வேல்யூபிளான ஒரு எஜுகேஷன் தான் இந்த யூடியூப்பில். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பை இருக்குது, இந்த இடத்துல செல் இருக்குது அப்படின்னு நான் தைரியமாக சொல்கிறேன். அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மார்க்கெட் நடக்கும். ஒரு 50% நடந்தால் கூட போதும். அந்த 50% பாசிட்டிவாக போனால் போதும். நெகட்டிவாக போகிற 50%-ஐ பிரேக் ஈவன் பண்ணிக்கலாம். நம்ம ரிஸ்க் ஆகாமல்
ஃபேஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரிஸ்க் ஆனாலும் ரெக்கவரி என்ட்ரி போட்டு நம்ம அதை ரெக்கவர் பண்ணலாம். அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன். இட்ஸ் சிம்பிள் தான் இதெல்லாம். ஓகேங்களா? நம்ம ஃபெயில் ஆகும். மார்க்கெட்டில் ஃபெயில் நிறைய நடக்கும். ஓகேங்களா? நீங்கள் 10 என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9மே ஃபெயில் ஆகும். ஓகேங்களா? அந்த 9 என்ட்ரி ஃபெயில் ஆகுது பார்த்தீங்களா? அந்த 9 என்ட்ரியில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 என்ட்ரியை மேனேஜ் பண்ணி வச்சுக்க பழகணும். அதை பண்ணிட்டீங்கனாலே போதும், ஓவராலாக ப்ராஃபிட்டுக்கு வந்துடலாம். அந்த ஒரு டிபி அப்படின்றது பெரிய டிபியாக இருக்கணும். இதை நான் வந்து தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லா வீடியோலையும். ஒரு டிபி பெரிய டிபியாக இருக்கணும் அப்படின்ட்டாலே நம்ம ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடலாம், சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எல்லா வீடியோலையும் என்னடா இதே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் சொல்கிறது நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஓகேங்களா? நான் வந்து இதில் தான் ப்ராஃபிட்டாக இருக்கேன். அதனால் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் போடுங்க, மறந்துடாதீங்க. லைக்கை போட்டு விட்டுருங்க. சரி, ஓகே. யூஎஸ்டி கேடு வந்து பார்க்கலாம். இப்போ யூஎஸ்டி கேடில் வந்து ஃபஸ்ட்டில் இருந்தே வரேன். எல்லா வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு பாருங்கள். இது பிஓஎஸ், ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். இது பிஓஎஸ், இதுவும் பிஓஎஸ். ஓகேங்களா? அப்போது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஓரளவுக்கு பிஓஎஸ் தான். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஹையை வந்து எடுக்கிறான். ஸோ ஓவராலாக இந்த ஹையும் எடுக்கிறான். டபுள் சோச்சு. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்ட் மிட்டிகேஷன் கண்ட்ரோல்டு. அப்போது நமக்கு இங்கே சோச் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? சோச் நடந்து இங்கே ஒரு பிஓஎஸ் நடந்திருக்கு. அடுத்ததும் ஒரு பிஓஎஸ் வந்து நடந்திருக்கு. இப்போது இந்த பிஓஎஸ் நடந்தது. இப்போ ட்ரெண்ட் வந்து டெய்லியில் பையில் போயிட்டுருக்கான். அப்போ இந்த பிஓஎஸுக்கு நமக்கு டிமாண்ட் எங்கே இருக்குது? இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் டிமாண்ட். அப்போ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரணும், பை ஆகணும். இப்போ மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் போய் நின்றுட்டுருக்கான். ஓகேங்களா? இப்போ இங்கே மார்க்கெட் நின்றுட்டுருக்கான். இங்கே மார்க்கெட் நிற்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த இடத்துல சப்ளை இருக்குது. அப்போது இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரணும், வந்துட்டு பை ஆகணும். இதுதானே சினாரியோ. அப்போ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரணும்னா ஏதாவது ஒரு சப்ளை கண்ட்ரோல் கிடைச்சா மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்போது மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே ஒரு கவுண்டர் போடலாம், கவுண்டர் என்ட்ரி அடிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் கவுண்டர் ட்ரேடரா ப்ரோன்னு கேட்டுற போகிறீங்க. கவுண்டர் என்ட்ரி கிடச்சா கவுண்டர் என்ட்ரி போகலாம், ப்ரோ என்ட்ரி கிடச்சா ப்ரோ என்ட்ரி போகலாம். அப்போது இது வந்து டெய்லியோட சப்ளை. 4 ஹவரில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. அப்போ நம்ம 4 ஹவரில் தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இப்போ மார்க்கெட் 4 ஹவரில் பிவைஸ் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல சோச் வந்து லோ வந்து கொடுத்துருக்கான். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல சோச் ஆயிட்டா இந்த டிமாண்டுக்கு மிட்டிகேட் பண்ணாமல் மேலே வந்தானா சப்ளை எடுத்து இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் பண்ணலாம். ஓகேங்களா? இன்கேஸ் டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிட்டானா செல் போகிற அந்த சினாரியோவே விட்டுறணும். ஒரு சப்ளை எடுத்து வச்சுருக்கீங்கன்னா சப்ளை ஒர்க் ஆகாது. சப்ளை ஃபெயிலுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஃப்ளிப் எடுத்து பை கூட பண்ணலாம். ஸோ சோச் பண்ண உடனே மார்க்கெட் மேலே வரனா சப்ளையில் செல் பண்ணுங்கள் இந்த டிமாண்ட் வரைக்கும். சோச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து இந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிட்டலாம். இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணுங்கள். ஸோ பை எவ்வளோ தூரம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஹை, இங்கே இருக்கக்கூடிய சப்ளையை பார்த்துங்க. இங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும் கூட பை வந்து பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சு பாருங்கள். சோச் பண்ணும்போது அப்படியே மேலே வந்தோன்னா சப்ளையில் செல்லு, டிமாண்டில் பை. ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் சோச் பண்ணிவிட்டு டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிட்டான்னா மேலே சப்ளை போட வேண்டாம், அது ஒர்க் ஆகாது. பை தான் பண்ணணும். சிம்பிள். ஒரே ஒரு மூவ் தான், பை மட்டும்தான். ஓகேங்களா? சரி, ஓகே. யூஎஸ்டி கேடில் இதுதான் வந்து மூவ். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏயுடி யூஎஸ்டி வந்து பார்த்தோம்னா நம்ம இங்கே சோச் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல சப்ளை வந்து இருக்குது. இந்த சப்ளைக்கு மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு சோச் வந்து கொடுத்துருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஓகே. ஃபஸ்ட்லேருந்தே வரலாம். டெய்லியில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல்லுன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்தான். சப்ளைக்கு மார்க்கெட் வரல. அடுத்து ஒரு பிஓஎஸ் வந்து பண்ணிட்டான். அந்த பிஓஎஸ்க்கு சப்ளை எங்கே இருக்குது? ஓகே. இந்த இடத்துலேருந்து ஒரு செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த இடத்துல செல்லு இந்த சப்ளையை மிட்டிகேட் பண்ணி அப்படியே வந்து மேலே சோச் கொடுத்துட்டான். ஸோ இதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல சோச் கொடுத்துருக்கான். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், செல் வந்து போகலை. ஆனால் மார்க்கெட் இந்த சப்ளைக்கு என்ன பண்ணியிருக்கான்? ஸோ 15 மினிட்ஸ். ஸோ இந்த சப்ளைக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஹையை பிரேக் பண்ணி சோச் வந்து கொடுத்துருக்கான். அப்போது இந்த இடத்துல செல் நமக்கு மார்க்கெட் கொடுத்துட்டான். ஓகேங்களா?
ஸோ இந்த இடத்துல நம்ம செல் போல, ஏன்னா நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் சோச் வந்து பண்ணியிருக்கு, ஓகேங்களா? அதனால செல் வந்து போல. ஸோ இந்த இடத்துல செல் போல, இது அப்ரோச் பண்ணல. அடுத்தது கொஞ்சம் வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல இந்த ஹை, இப்போ இந்த சப்ளைஸ் எல்லாம் எடுத்துடலாம். இந்த ஹையை லிக்விடிட்டி ஹன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் வந்து வச்சுருந்தான். ஸோ ஃபஸ்ட்டு செல் போல் மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் வந்து வச்சுருக்கான். ஸோ டபுள் சோச்சாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் பிஓஎஸாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது ஓகே, மார்க்கெட் வந்து ரெண்டாவது டைமும் நமக்கு லோ பிரேக் பண்ணுதுன்னா செல் ப்ரெஷர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, வேறு இந்த ஸ்விங்கில் எங்கேயுமே சப்ளை இல்லை. இது ஒரே ஒரு சப்ளை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்டியூஸ்மெண்ட், சூப்பரான இன்டியூஸ்மெண்ட். ஸோ இதில் வந்து செல் வந்து போயிருந்தேன். ஸோ இந்த செல் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆகி இப்போ ரன்னிங்கில் இருக்குது. இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணலை. இந்த லைனை வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டா நம்ம இந்த எஸ்எல்லை தூக்கி என்ட்ரி பாயிண்டில் போட்டுடலாம். நம்மளோட என்ட்ரி வந்து மேனேஜ் பண்ணி வச்சுக்கலாம். மார்க்கெட் நமக்கு வந்து நெகட்டிவ் சைடில் போகுதுன்னா நம்ம நோ ரிஸ்க் நோ ப்ராஃபிட்டில் வெளியே வரணும். ரிஸ்கில் லாஸில் வெளியே வரக்கூடாது, நோ லாஸில் வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நமக்கு இந்த லோவை எடுத்துட்டா இந்த எஸ்எல் எடுத்து என்ட்ரி பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த சோச் பண்ணதுக்கு நமக்கு டிமாண்டில் ரெஸ்பான்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்போ டிமாண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போது இந்த டிமாண்டில் மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணி இந்த சப்ளைக்கு போக சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த சப்ளைலேருந்து என்ன பண்ணுறான்றதை அப்புறமா பார்க்கலாம். இந்த சப்ளைக்கு போக சான்ஸ் இருக்குது, இதானே இருக்குது. ஏன்னா இந்த சப்ளைக்கு போக சான்ஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த சோச்சுக்கு முன்னாடி நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது, ஆனால் இது ஒரு கரெக்டான சப்ளை இல்லை. ஸோ இது ஒரு கரெக்டான சப்ளை இல்லை. இதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போக தான் சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த சப்ளைக்கு போகணும்னா எங்கேருந்து போகணும்? இந்த டிமாண்ட்லேருந்து போகணும். அப்போ நம்ம போட்ட என்ட்ரி இந்த டிமாண்டில் எக்ஸிட் ஆயிடணும், ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆயிடணும். அதுக்கப்புறம் இந்த டிமாண்டை பிரேக் பண்ணுறானோ, சோச் பண்ணுறானோ, இந்த டிமாண்டில் ரியாக்ட் பண்ணி மேலே போகிறானோ, அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம். முடிவு எடுத்து அங்கே ட்ரேட்ஸை வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதில் தான் என்ட்ரி வந்து போட்டிருக்கோம். பார்க்கலாம் அடுத்த என்ட்ரி எங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா, இந்த லோவை நமக்கு பிரேக் பண்ணானா நமக்கு என்ட்ரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து சப்ளைக்கு வந்து செல் ஆகலாம். இதுலேயும் அதே தான், டிமாண்டுக்கு வந்துட்டானா மேலே இருக்க சப்ளைவை அப்ரோச் பண்ணக்கூடாது, விட்டுறணும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த சப்ளை பிரேக் ஆகிடும் அப்படின்ட்டு. இந்த சப்ளை பிரேக் ஆனதுக்கு நமக்கு ஃப்ளிப்பு கிடைக்கும், அதில் பை வந்து போகலாம், ஆனால் ரிஸ்க் என்ட்ரின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்ளை பிரேக் ஆனதுக்கு நமக்கு இதுதான் ஃப்ளிப்பு. இந்த இடத்துலேருந்து தான் மார்க்கெட் இப்போது மேலே வந்து போயிட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகலை. NZUSD என்னோடய ஃபேவரட் கரன்சி பேர் கிடையாது, ஓகேங்களா? NZUSD எனக்கு பிடிக்காத ஒரு கரன்சி பேர், ஓகேங்களா? எதுக்குன்னா ஸ்ப்ரெட்டு திடீர்னு ரொம்ப பெருசாயிரும், ஸ்ப்ரெட் ஓவர் ஸ்ப்ரெட் ஆயிரும். NZUSDயில் தான் நான் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். அதனால் NZUSD நான் விட்டுருவேன். எனக்கு வந்து ட்ரிகர் பண்ணுவான், ட்ரிகர் பண்ணிட்டு டிபி போகும். ஆனால் ட்ரிகர் பண்ணும்போதே ஸ்ப்ரெட்டு திடீர்னு பெருசாகிட்டு எனக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். நான் போட்ட பிளான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல செல் போகிறேன்னு வச்சுங்களேன், இப்படி வந்து இருக்கும். ஸோ டிபி வந்து இங்கே போடுறேன் அப்படின்னா, இது வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே போயிருப்பான். ஆனால் இதோட ஸ்ப்ரெட்டு போய் எஸ்எல்ஐ ஹிட் பண்ணியிருக்கும். அதாவது ப்ரோக்கரேஜோட கமிஷன் அது போய் எஸ்எல்ஐ ஹிட் பண்ணி எக்ஸிட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால தான் NZUSD பண்ணுறதில்ல. ஸோ NZUSD அடுத்த மூவ் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் அடுத்த மூவ். இங்கே மார்க்கெட் வந்தானா உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த சப்ளைக்கு வந்தோன்னா கன்ஃபார்மாக செல் ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. நடுவில் போட்டு வச்சுருக்கிற இந்த சப்ளைஸ் எல்லாம் பிரேக் பண்ணுவான். பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த சப்ளைஸை வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ பிரேக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறான்ற எல்லாருமே போட்டுக்குங்க, அந்த சப்ளைஸ்லாம் மார்க் பண்ணி வைங்க. பிரேக் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறான், இப்போ இந்த சப்ளை இருக்குது, மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை இருக்குன்னா மார்க்கெட் இப்படி வரான், மிட்டிகேட் பண்ணுறான், கீழே போகிறான், என்ட்ரியை போடுறோம், லாஸ் ஆகுதா, ப்ராஃபிட் வருதா அப்படின்னு விடாமல் இங்கே வர்ற வரைக்கும் இந்த சப்ளைஸ்லாம் என்னென்ன பண்ணிட்டு வரான் அப்படின்றத டாக்குமெண்ட் பண்ண பழகுங்க எல்லாரும். இந்த சப்ளைஸில் என்னென்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் கண்ணால் பார்க்கணும். பார்க்கும்போதே உங்களுக்கு நாலேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் வந்து அனலைஸ் பண்ணுங்கள், உட்காந்து பாருங்கள், அதே வந்து உங்களுக்கு பெஸ்ட். ஸோ ஜிபிபி செஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த லோ எடுக்க தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் 4 ஹவரில் இந்த டிமாண்டில் என்ட்ரி போட வேணாம், ஒரு எஜுகேஷ்னலாக இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சு பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன்.
ஸோ இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமலும் போகலாம். இது என்னால் ஹோப்பபிளாக கொடுக்க முடியல. ஆனால் மார்க்கெட் ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷனல் மூவ் மேலே போயிருக்கான். இந்த இடத்த என்ன பண்ணியிருக்கான், சோர்ஸ் பண்ணியிருக்கான். எக்ஸ்பான்ஷனல் மூவ் போயிட்டு ஸ்லோ டவுனாக கீழே, அதாவது மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக கீழே வந்துட்டு இருக்கான். அப்போது செல்லில் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது, பையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் என்ட்ரி போட்டால் கூட பெட்டர் தான். ஸோ 4 hour டிமாண்ட் 15 minutesல ரீஃபைன்மெண்ட்ஸ். ஸோ ரீஃபைன்மெண்ட் எங்கே இருக்குன்னா, இது ஒரு ரீஃபைன்மெண்ட், இது வந்து ஒரு ஹிடன் டிமாண்ட். ஸோ ரீஃபைன்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வரலை. ஸ்டில் 4 hourக்கு போங்க. அகேன் 4 hourல டிமாண்ட் எந்த மாதிரி டிமாண்ட் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ டிமாண்ட் இஸ் 50%. அப்போது 50%க்கு உள்ள ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. அப்போது ஹைலி ப்ராபபிலிட்டி இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்தால் மட்டும் என்ட்ரி போகலாம். அதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா வேண்டாம். ஸோ 15 minutesல நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா அப்படின்றது செக் பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் வேண்டாம், ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு பிஓஎஸ். ஸோ அடுத்த பிஓஎஸ் இங்கே இருக்குது. அப்போ ஹைன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஸ்டில் நமக்கு ஹையை பிரேக் பண்ணலை. ஹையை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் செல் ஆகணும் அப்படின்னா ஏதாவது சப்ளை இருக்கான்னு பாருங்கள். எங்கேயுமே சப்ளை இல்லை. இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஹண்டான ஒரு விக் இருக்குது. ஸோ இதில் நம்ம செல் பண்ணலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கம்மியான லாட்டை போட்டு செல் பண்ணுறது பெட்டர் தான். ஆனால் இங்கே செல் பண்ண வேணாம், ஏன்னா டிமாண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்றத சொல்கிறேன். அப்போது மார்க்கெட் இந்த சப்ளையை கண்ட்ரோலாக எடுத்துக்கிட்டு கீழே வந்து ரீஃபைன்மெண்ட்டில் இருந்து பை ஆக சான்ஸ் இருக்குது. ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்தால் ஒரு பை வந்து என்ட்ரி போடலாம். ஸோ நல்லா மார்க்கெட் மூவ் இருக்குன்ட்டு நம்புகிறேன் இந்த இடத்துல. ஸோ லாட்டை கூட கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுங்க. லாஸ் ஆனீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கங்க. அவ்வளோதான், டாக்குமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லாஸ் ஆகிட்டிங்கன்னா இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இந்த இடத்துல என்ட்ரி போனால் இந்த இடத்துல லாஸ் ஆகிட்டேன்ட்டு நீங்களே நோட் பண்ணி இதை போயிட்டு ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு பிரிண்ட் கூட எடுத்து ஒரு புக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறதுலாம் காமெடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நான் இதெல்லாம் பண்ண விஷயங்கள் தான். பேப்பரில் நீங்கள் இப்போது டாக்குமெண்ட்ஸாக எடுத்து பார்க்குறத விட பேப்பரில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பேப்பராக நீங்கள் எடுத்து ஒரு புக்கு மாதிரி எடுத்து போட்டு வைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அது நீங்கள் பண்ணும்போது தெரியும். அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த லைஃப்பில் ஒரு டைமாவது பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் பண்ணுற டாக்குமெண்ட்ஸை அப்படியே போயிட்டு பிரிண்ட் அவுட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு புக் மாதிரி வச்சுட்டு திருப்பி அதை பார்த்துக்கிட்டே இருங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எவ்வளோன்றதை பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயே மோர் தென் 2 hours இருக்கும். மினிமம் 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த 2 hours இதில் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துருப்பீங்க. பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே டாக்குமெண்ட்டாக பண்ணி பார்த்தா கூட ஓகே. பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து நீங்கள் புரட்டி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஓகேங்களா? நானும் இப்படி தான். நான் வந்து மார்க்கெட்டில் என்னோட பிகினிங் டைமில் எனக்கு மார்க்கெட்டில் எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து அப்படியே மூடி வச்சுட்டு படுத்துருவேன். லேப்பை வந்து மூடிட்டு படுத்துருவேன். ஓகேங்களா? இதே தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் பிகினிங் டைமில். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எஸ்எல் ஹிட் ஆகும்போது நான் வந்து ஏன் ஹிட் ஆச்சுன்றதை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ட்ரேடே பண்ணாமல் சும்மாவே மார்க்கெட்டை உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். இதில் ஒரு டைம் நான் அப்படி ஓப்பன் பண்ணி நான் சும்மா அப்படி ட்ரேடே பண்ணாமல் சும்மா அப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிரும். இந்த கேண்டில் எதுக்கு இப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கிடச்சிரும். அப்போ நான் ட்ரேடே பண்ண தேவையில்ல. நான் சும்மாவே மார்க்கெட் உட்காந்து பார்க்கும்போது நிறைய விஷயம் ஆட்டோமேட்டிக்காக என் மைண்டில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அது அந்த ஸ்டோர் ஆகிற மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு எஸ்எல் போகக்கூடிய மூமெண்ட்ஸ் என் மைண்டில் ஸ்டோர் ஆகுதுன்னா அடுத்த என்ட்ரி நான் அதை அப்ரோச் பண்ணாது என் மைண்டு. ஓகேங்களா? என்னோட அந்த மெமரி என்ன பண்ணுன்னா போயிட்டு இதை அப்ரோச் பண்ண வேணாம் அப்படின்னு என்ன பிளாக் பண்ணிடும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா சும்மா நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ எதை பார்க்குறீங்களோ அதாவது தான் நீங்கள் மாறுவீங்க. ஓகேங்களா? இது வந்து உண்மை, நான் பார்த்த வரலாம். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் சும்மாவது உட்காந்து பாருங்கள். உங்ககிட்ட கேபிட்டல் இல்லையா, சும்மாவது உட்காந்து பாருங்கள். சும்மா கேண்டில் பிளாக்காக இருக்குது ஒயிட்டாக இருக்குது அப்படி பார்க்க வேணாம். ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்துக்கங்க. ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் கூட எடுத்து உட்காந்து பார்த்துக்கிட்டுருங்க. இல்லைனா எஸ்எம்சி கூட எடுத்து உட்காந்து பார்த்துட்ருங்க. ஏதாவது ரூல்ஸோட பார்த்தா தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். சும்மா பார்த்துட்ருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் ஏதாவது ஒன்று. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அந்த டிமாண்ட்லேருந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூரோ ஜிபிபி வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ மார்க்கெட் சூப்பரான ஒரு மூவுக்கு போக போகுது. ஸோ
மார்க்கெட் வந்து இந்த சப்ளையில் நான் என்ன பிளான் சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் கொடுத்துருக்கான் 4 ஹவரில். இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் சூப்பராக கண்ட்ரோல் வந்து கொடுத்துட்டு இந்த சப்ளையில், ஸோ இந்த சப்ளையில் மார்க்கெட் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் வந்து கொடுத்துட்டான். ஸோ எகெயின் கிடைச்ச சப்ளையில் இந்த இடத்துல செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, செல்லே கொடுக்கல. ஓகேங்களா, செல்லே கொடுக்காம மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக செல் வந்து கொடுத்துருந்தான். நம்ம சப்ளை இந்த இடத்துல சப்ளை பிரேக் ஆனதுனால நம்ம செல் அப்ரோச் பண்ணல. ஓகேங்களா, செல் அப்ரோச் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம். ஓகேங்களா, எங்கே கொடுத்துருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கான். ஸோ நம்ம செல் வந்து அப்ரோச் பண்ணல. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சோச் வந்து பண்ணால் இது வந்து பிஓஎஸ். அப்போ சப்ளை இங்கே இருக்குது. மார்க்கெட் சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இங்கே இப்போ இப்படி ஒரு மூவ் கொடுத்து நின்றுட்டுருக்கான். இப்போ என்ன பண்ணலாம்? உங்கள் மைண்டில் என்ன வரும்? இந்த சப்ளையில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள் மைண்டுக்கு வருமா? ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ், சோச், ஒரு சூப்பரான இன்டியூஸ்மெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ சப்ளை அப்படின்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதில் வந்து நம்ம செல் போடுறோம், இந்த இடத்துல எஸ்எல் வைக்கிறோம், செல் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுறான்? மிட்டிகேட் பண்ணி கீழே போயிட்டுருக்கான். ஓவரால் நமக்கு பிரேக் ஈவனும் கொடுத்துட்டான். இப்போ பிரேக் ஈவனும் பண்ணியிருக்கலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, 4 ஹவர். ஸோ நமக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கு. நம்ம இந்த டிமாண்ட்லேருந்து ஒரு சின்ன பை வந்து போங்கன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் அங்கே தான் மிட்டிகேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வரலாம். மார்க்கெட் இந்த ஹையை ஸ்வீப் பண்ணியிருந்தான், அதாவது டெய்லியில், ரைட்டா? ஸோ ஸ்வீப் பண்ணியிருந்தான். இப்போது அப்படியே வந்து பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா, அப்படியே வந்து பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ அப்படியே டெய்லிக்கு வாங்க. டெய்லியில் வந்து பார்த்தா நமக்கு 50%க்கு மேலே இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. ஸோ நிறைய டிமாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலான்னா, இதை வந்து பிஒய்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த என்டையர் ஸ்விங்கை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்க வேண்டியதான். ஓகேங்களா, ஸோ இதை வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் பக்காவாக வந்து கொடுத்துருக்கு. அப்போது நமக்கு 1, 2, 3, 4 டிமாண்டில் மார்க்கெட் பை ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஃபுல் ஃபோர்ஸை அந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்டில் பைக்காக யூஸ் பண்ணுங்கள். முன்னாடி இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸில் இன்ட்ராடியூஸ் பண்ணுங்கள். சிம்பிள். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ இந்த டிமாண்ட்ஸில் வந்து நமக்கு என்ட்ரிஸ் வந்து இருக்குது. மார்க்கெட் கண்டிப்பாக கீழே அடிக்க போகிறான் இப்படி. அப்போ கவுண்டரில் ஒரு ட்ரேட் பண்ணலாமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள். இப்போ நான் சொன்ன அதே தான். கவுண்டரில் மார்க்கெட் என்ட்ரி கொடுத்து ரன்னிங்கில் இருக்குது. இப்போ போய் நம்ம என்ட்ரி போகக்கூடாது. ஓகேங்களா, ஸோ சப்ளை, இந்த சப்ளையில் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்? இந்த சப்ளையில் நமக்கு வந்து 15 மினிட்ஸில் என்ட்ரி கொடுத்து ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி போகக்கூடாது, விட்டுறணும். எப்போ என்ட்ரி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோச் வந்து பண்ணட்டும். அதுக்கப்புறமா சோச்சுக்கு அப்புறம் செல் எடுக்கலாம், சப்ளை எடுக்கலாம், செல் பண்ணலாம். ஸோ ஒரு என்ட்ரி போட்டிங்கன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் வரைக்கும், இல்லைனா டிமாண்ட் வரைக்கும், இன்டியூஸ்மெண்ட் வரைக்குமே ஹோல்டு பண்ணுங்கள். ஒரு என்ட்ரி போட்டுருங்க, ஹோல்டு பண்ணுங்கள். அடுத்தடுத்த என்ட்ரி போட வேணாம். ஏன்னா அடுத்தடுத்த என்ட்ரி எல்லாமே லிக்விடிட்டியாக மாறுறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டிங்கன்னா அவ்வளோதான், விட்டுறணும். கீழே தான் நீங்கள் எக்ஸிட் ஆகணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூரோ கேட் வந்து பார்த்தோன்னா 4 ஹவரில் இந்த சப்ளையில் செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த சப்ளையில் மார்க்கெட் என்ன பண்ணுறான்? ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடிச்சிட்டான். நமக்கு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சப்ளையில் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்? கன்ஃபர்மேஷனே கொடுக்கல. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனை கொடுக்காம மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ நமக்கு நோ கன்ஃபர்மேஷன், நோ என்ட்ரி. ஓகே, இப்போ அதே சப்ளையில் போயிட்டு இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்கான் மார்க்கெட். ஓகேங்களா,
இப்போ இந்த சப்ளை வந்து டிமாண்டாக ஆக்ட் ஆகுது. டிமாண்டில் பை போவோமான்னு பார்த்தீங்கன்னா இதிலலாம் நம்ம அப்ரோச் பண்ண மாட்டோம். இதில் அப்ரோச் பண்ணுற வேலையே நமக்கு கிடையாது. அப்போது இந்த ஹை வந்து நமக்கு என்ன பண்ணுறான், சோச் வந்து பண்ணுறான், ரைட்டா? ஸோ சோச் பண்ணுறான், நமக்கு ஃப்ளிப்பு வந்து கிரியேட் ஆகலை. அப்போது மார்க்கெட் டிமாண்ட்ஸ்லேருந்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டிமாண்ட் இருக்குது, மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஓவரால் அப்படியே பை ஆகிறான். ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து மார்க் பண்ணலாம், பிஓஎஸ். ஸோ ஓவரால் இந்த லோவை ஹிட் பண்ணி இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறோம். அதாவது இந்த இடத்துல ஸ்வீப்னு கூட வச்சுங்க, டபுள் சைடு ஸ்வீப் அந்த லிக்விடிட்டி. ஸோ கேரக்டர் ஷிஃப்ட்டு. இந்த இடத்துல பக்காவான ஒரு லிக்விடிட்டி ஃபார்மேஷன் இருக்குது. அப்போது இது உங்களுக்கு இந்த டிமாண்ட் ஒர்க்காக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெய்லியில் போய் ஒன்ஸ் பார்த்துடலாம். டெய்லியில் இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. அப்போது டெய்லியில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஒர்க்காக சான்ஸ் இருக்குது. அப்போது 4 ஹவரில் ஒரு டிமாண்ட், டெய்லியில் ஒரு டிமாண்ட், இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த ஹை வரைக்கும் பை வந்து பண்ணலாம். அடுத்தது கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் சேம் அதே கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஒரு டெய்லியோட டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஹவர் டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். ஓகே, ஸோ அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நான் போட்டுட்ருக்கிற இந்த யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியுது. நிறைய நாலேஜபிளான வீடியோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் போயிட்டு திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட், திஸ் வீடியோ இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்டும் எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். அப்புறம் நீங்கள் வீடியோஸ் வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? லைக் பண்ண தான் எனக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் வந்து பண்ண மறந்துடாதீங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம இதை பற்றி ட்ரேடிங்கை பற்றி பேசலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் வீடியோவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓல்டு வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.